சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கி ரஜினிகாந்த் நடித்த வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரசிகர்களிடையே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து 600 கோடி வரை வசூல் செய்துவிட்டது. இந்த படத்துல சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் கெமியோ வேடத்துல நடிச்சிருந்தாங்க. படத்துடைய வெற்றிக்கு அனிருத் அவர்களுடைய இசை மிக முக்கிய பலமாக அமைஞ்சது. ஜெயிலர் ஹிட் அப்படின்றதுனால ஜெயிலர் 2 உருவாக்க முடிவெடுத்தாங்க. அப்படி துவங்கிய ஜெயிலர் 2 தற்போது முடிவடைகிற நிலையில இருக்கா. முதல் பாகத்துல நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால் எல்லோருமே இந்த படத்திலும் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருது. ஆனால் தற்போது வரைக்குமே முடிந்த பாடலையா. மேலும் ஹிந்தில இருந்து ஷாருக்கான் அவர்களை கெமியோ வேடத்துல நடிக்க வைக்க முயற்சியுமே பண்ணாங்க. ஆனால் அவர் நடிக்கவில்லை. அடுத்து பவன் கல்யாணிடம் பேசினாங்க. அவருமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரா. அதன் பின்னர் ரித்திக் ரோஷனிடம் பேசி தற்போது சம்மதமுமே வாங்கியிருக்காங்களா. எனவே அவர் கலந்து கொள்ளும் படப்பிடிப்பு காட்சிகள் விரைவில் துவங்கப்படும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஒரு பக்கம் ஜெயிலர் 2 படத்துல இடம்பெற்ற சில காட்சிகள் மீண்டும் தற்போது படமாக்கப்பட வேண்டி இருக்கா. எனவே ரிலீஸ் செய்து இந்த வருட தீபாவளிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. படப்பிடிப்பு எடுத்துக்கொண்டே போவதால ரஜினி சார் கடும் கோபத்துல இருக்காரா. அவருடைய சினிமா கரியர்லேயே அவருடைய படத்தின் ஒரு படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக நடக்குது அப்படின்னா அது ஜெயிலர் 2 தான். ஆகையால ரொம்ப அப்செட்டில் இருப்பதாக தெரியுது. சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன் ஒரு சில போர்ஷன்களை மீண்டுமே ரீஷூட் பண்ண இருக்காங்களா. அவருக்கும் ரித்திக் ரோஷனுக்குமான ஒரு சில காம்பினேஷன் காட்சிகளுமே இருக்கா. இதனை புதிதாக நெல்சன் அவர்கள் சமீபத்தில் யோசித்ததாகவும் கண்டிப்பாக இந்த காட்சிகள் படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.